யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் ஒன்று மேற்கொண்ட அமெரிக்க தூதுக்குழுவினர் வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தலைமையிலான வடமாகாண சபை உறுப்பினர்களை பிரத்யேகமாக சந்தித்து கலந்துரையாடினர். வடமாகாண சபையின் அமைச்சர்களும் எதிர்க்கட்சித் தலைவரும் கலந்து கொண்டிருந்த சந்திப்பின் போது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டிய வடமாகாண சபை உறுப்பினர்கள் குறித்த சட்டத்தை ரத்து செய்வதற்கு அமெரிக்கா ஆவண செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். பொதுவாக அவர்கள் இது செய்வோம் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய வேலை அது குறிப்பாக அமெரிக்க தூதுவர் கிழமையில் முக்கியமான அமைச்சர்களையும் ஜனாதிபதியையும் சந்திக்கிறவர்கள். அதனுடைய நாங்கள் போகிட்ட நீங்கள் பயங்கரவாத சட்டத்தை ஒழிக்கிறதுக்கு தாமதம் அது பிரச்சனை, அதுக்கு மாற்றான சட்டம் ஏற்றது வேறு. ஆனால் இப்போ அதற்கு கீழே எடுக்கிற நடவடிக்கை எடுத்து கைது செய்கிற, அதுவும் குறிப்பாக முன்னாள் போராளிகளே அதுவும் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஆட்களை தமிழை கைது செய்கிறது, இந்த சட்டத்துக்களை கைது செய்கிறது நிப்பாட்ட வேண்டும். வடக்கு கிழக்கில் தொடரும் சிங்கள பௌத்தமயமாக்கும் வேலை திட்டங்கள் குறித்தும் அமெரிக்க தூதுவரிடம் முறையிட்டிருப்பதாக வடமாகாண சபை உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள். இப்போ இருக்கிற நிலையில் எங்களுடைய அரசியல் தீர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் அது முக்கியமானதாக இருக்கக்கூடிய எங்களுடைய இங்கே இப்பொழுது நடைபெறுகிற புத்த கோயில்கள் அமைக்கிறது, காணிகளை இராணுவம் பிடிக்கிறது, இப்படியான விவரங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதில் முக்கியமாக இந்த ஜெனிவா தீர்மானத்தின் கூட்டுவம்பு தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்த நாடென்ற வகையில் ஐக்கிய நாடுகள் சபை யுஎனுக்கு சொன்ன அந்த உத்தரவாதத்தை அமெரிக்கா முழுமையாக உறுதிப்படுத்துறதுக்கு செயல்படுத்துறதுக்கு அரசாங்கத்தோடு செயல்பட வேணும். எங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம், பெண் தலைமைத்துவ குடும்பத்தினுடைய தேவை சொல்லியிருக்கிறோம், மற்றது மாற்று வருபவர்களுடைய தேவையை சொல்லியிருக்கிறோம். இப்போ அவர் கடைசியாக சொல்லியிருக்கிறார் யுஎஸ்ஐடினுடைய ஒரு புதிய பணிப்பாளர் இப்போ புதியாக வந்திருக்க வேண்டும், அவையெல்லாம் இந்த உதவிகளை செய்ய வேண்டும். அவர் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு அநேகமாக சில இந்த வாரம் 2 வாரத்தில் வரக்கூடியதாக இருக்கும், அவரோட நாங்கள் பேசி சில காரியங்களை செய்யக்கூடியும் சொல்லியிருக்கார். தமிழ் மக்களுக்கு எதிரான இந்த அடக்குமுறைகள் முடிவுக்கு கொண்டு வந்து தீர்வு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச நாடுகளின் மத்தியஸ்தம் இருக்க வேண்டும் என தாம் வலியுறுத்தியதாக வடமாகாண சபை உறுப்பினர் எம்.கே. சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். இலங்கை அரசாங்கம் கடந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இணை அரசனை வழங்கிய அந்த தீர்மானத்திலே, அமெரிக்காவினுடைய தீர்மானத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள், வெளிநாட்டு நீதிபதிகள், விசாரணையாளர்கள், சட்டவாளர்கள் போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். இனப்படுகொலை உட்பட போர்க்குற்றங்களுக்கு சரியான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கருத்துக்களை நாங்கள் அங்கே தெரிவித்திருந்தோம். அதே போல் நான் தெரிவித்திருந்தேன். இன்னொன்று, அரசியல் தீர்வு சம்பந்தமாக அமெரிக்கா, இந்தியா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான் போன்ற நாடுகள் ஒரு மத்தியஸ்த நிலைமைகளை, அதாவது ஒரு ஃபெசிலிட்டேட்டராக, ஒரு அனுசரணை வழங்குபவர்களாக இல்லாமல் மத்தியஸ்தம் வழங்குபவர்களாக அல்லது அவர்கள் அதிலே பங்கு பெற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையும், இது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு சமஷ்டி அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய விருப்பம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறோம். இதே போல் இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பும், அதே போல் அவர்களுடைய அந்த அராஜக நடவடிக்கைகளும், ஆபரேஷன், அவர்களுடைய இராணுவ மேலாதிக்கம் என்ற விடயங்களை பற்றியும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். புத்த விகாரைகளை இராணுவம் நிறுவுவதும், காணிகளை ஆக்கிரமிப்பதும், காணிகளை விடுவிக்க மறுப்பதும், சிலவற்றை விடுவிப்பது போல சொல்வதும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய வழிவகை அல்ல என்பதையும், காணாமல் போனவருடைய அலுவலகம் என்பது எந்த விதமான சட்ட வலுவும் இல்லாமல், எந்த விதமான வழக்குகளையும் தாக்கல் செய்யாமல், வெளிநாட்டு பங்களிப்பும் இல்லாமல் அவர்கள் நிறுவுவதென்றால் கடந்த காலங்களிலே செய்யப்பட்ட ஒப்பந்தங்களைப் போல, ஆணைக்குழு போல இதுவும் ஒரு கண்துடைப்பு நாடகமா என்ற கேள்வியையும் நாங்கள் அவரிடம் எழுப்பியிருந்தோம்.